கோயம்பேட்டில் இடம் நெருக்கடி என்ற காரணத்தினால முக்கியஸ்தர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதி நல்லடக்கத்தில் என்றாலும் கூட அதை ஏற்க மறுத்து பல்லாயிரக்கணக்கில் விஜயகாந்துடைய தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். தடியடி நடத்த வேண்டிய ஒரு சூழல் காவல்துறைக்கு அங்கே ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தை கட்டுப்படுத்த. இதை பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், மேலும் விவரங்கள். இந்த கோயம்பேடு தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சாலையில தேமுதிக தொண்டர்கள், விஜயகாந்த் ரசிகர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கூடியிருக்கிறாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நேரடியில கூட போயிருந்தோம். இங்க வெளியே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தொடர்ந்து ஒலிபெருக்கி வாயிலாக அவங்களுக்கு அறிவுறுத்திட்டு இருந்தாங்க. இந்த சாலையை முடக்க வேண்டாம், வாகன போக்குவரத்துக்கு வழிவிட்டு நிற்குமாறு அவங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கு 200 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய காரணத்தால பாதுகாப்பு கருதி இங்கே நிற்க வேண்டாம் என்று அவங்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்திய போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாமே இங்க கூடியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள இறுதி சடங்கு நிகழ்ச்சியில நேரலையில பார்க்கணும், எங்களை உள்ள அனுமதிங்கன்றத அவங்களுடைய ஒரே கோரிக்கை. காவல்துறை அதுக்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அந்த 100 அடி, அதாவது அண்ணா நகரில் இருந்து கோயம்பேடு நோக்கி வரக்கூடிய அந்த மார்க்கத்துல சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. அங்க வந்தக்கூடிய வாகனங்கள், கார்கள் எல்லாத்தையுமே வழிமறிச்சு அந்த கார்கள்லாம் போக முடியாதபடி அவங்க சாலை மறியல்ல ஈடுபட்டனால காவல்துறை முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கொஞ்சம் விலகி நில்லுங்க, கார்கள்லாம் வாகனங்கள் போறதுக்கு வழி விட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க கிட்ட தன்மையா தான் பேசினாங்க. ஆனா தொடர்ந்து ரசிகர்கள் அவங்க கட்டுக்கடங்காம எல்லாருமே ஒரு கூட்டமா இருக்கிறதுனால அவங்க எல்லாமே ஒரு கூச்சலிட்டு வண்டியை எதுவுமே போக முடியாம பண்ணனால லேசான தடியடி நடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு காவல்துறை தள்ளப்பட்டாங்க. தடியடி நடத்தியதை அடுத்து அந்த சாலையில இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் வழிவிட்டதை அடுத்து வாகனங்கள் வழக்கம்படி போச்சு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, வாகனங்கள் மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டதாக தெரிகிறது. எந்த வாகனங்களும் இந்த சாலை வழியாக தற்போதைக்கு செல்லவில்லை. இது உணர்வு பூர்வமான சவால் தான். இந்த சவாலை காவல்துறையினர் 2 இடங்கள்லையும் எதிர்கொண்டு வரதை பார்க்கின்றோம். கோயம்பேட்டில் நல்லடக்கம் நடக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் குறிப்பிட்ட 200 பேருக்கு தான் அனுமதி என்றாலும் கூட, அது அறிவிக்கப்பட்டாலும் கூட உணர்வு பூர்வமாக அதை ஏற்க மறுக்கிறார்கள் விஜயகாந்தின் தொண்டர்களும் ரசிகர்களும். அதே போலத்தான் 1 மணிக்கு தொடங்க வேண்டிய இறுதி ஊர்வலம் தொடங்க முடியாத அளவுக்கு பெரும் கூட்டம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வருகிறது தீவு திடல்ல. இதுவே இந்த காட்சிகளே, இந்த நிலையே விஜயகாந்த் சம்பாதித்திருக்கக்கூடிய நற்பெயருக்கு, நல் உள்ளங்களுக்கு சான்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.